ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் இந்த வாங்கும்போது அவ்வளோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஆனியன், டொமேட்டோ, பீன்ஸ், கேரட் இதெல்லாம் நம்ம உப்புமா, நூடுல்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு சாப் பண்ணுவோம்ல. சம்டைம்ஸ் இதெல்லாம் கட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சாவே நம்ம கட் பண்ணாமல் ப்ளெயினாக சாப்பிட்டு போயிடுவோம். பட் வெஜ்ஜீஸும் கொஞ்சம் ஆட் பண்ணலாமேன்ட்டு தான் நான் இந்த அகாரோ மினி சாப்பர் வாங்கினேன். நிஜமாகவே இங்கே ஜஸ்ட் ஒன் ப்ரெஸ்ஸில் சூப்பராகவே கட் ஆகிடுச்சு. ஈஸி டு சாப் பீன்ஸ், கேரட், எனி கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். பட் கொஞ்சம் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணுங்கள். லைக் நம்ம டிஃபனுக்கெல்லாம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிக் பேட்ச்க்கு இது செட் ஆகாது. மேக்ஸ் டு மேக்ஸ் மீடியம் சைஸ் 2 டொமேட்டோ போடலாம். அட் அ டைம் ஒரு கேரட் போடலாம், ஒரு மீடியம் சைஸ் கேரட் போடலாம். அந்த மாதிரி தான். ஏன்னா இது மினி சாப்பர் இல்லையா, அதனால் இதை வச்சு என்னோடய ஃபேவரட் நியூட்ரியம்ஸோட மில்லட் நூடுல்ஸில் நான் ஒரு ஸ்பைசி நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணுன்னா நிஜமாகவே டெய்லி யூஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம ஒரு வெங்காயம் வதக்கிற கேப்பில் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் சாப் பண்ணிடலாம். ஸோ டைம் கன்சியூமிங்கும் கூட. நிறைய பேர் சொல்லுவாங்க மில்லட் நூடுல்ஸ் அந்த மில்லட் ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் ஆன் பண்ணோன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லாவே இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. அது கூட நான் கொஞ்சம் சில்லி ஆயிலும் யூஸ் பண்ணேன், அதனால நல்லா ஸ்பைஸியாக வேறு இருக்குது. இனி என்னோடய அகாரோ மினி சாப்பர் தான் என்னோட கிச்சனோட குட்டி ஹெல்ப்பர். ஸோஃபார் நான் 5 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஐ எம் லவ்விங் திஸ் ப்ராடக்ட். வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இட்ஸ் அஃபோர்டபுள் டூ. ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.